அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பாரத மாதா என்ற ஒரு பெண்மணி இருப்பதை போல ஆவி பயங்கரவாதிகள் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பாரத மாதான்னு ஒரு பொம்பளையே கிடையாது. அப்படி இருந்தா அந்த பொம்பளையை கொண்டு வந்து முதல்ல காட்டுங்கடான்னு நம்ம அறைகோல் விட்டு இருக்கின்றோம். இந்த அறைகோலை இதுவரைக்கும் எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி அந்த பாரத மாதா இருக்கிறதா வச்சுக்கொள்வோமே. அப்படி பாரத மாதா இருந்திருப்பாளையானால் அந்த பாரத மாதா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். இந்த பாரத மாதாவை கற்பழித்தது யார் தெரியுமா? இந்த காவி பயங்கரவாதிகளே கற்பழித்து இருக்கின்றார்கள். எப்படி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் பாரத மாதா? உன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் நீ சொல்ற, என்னுடைய நாடுதான் எனக்கு முக்கியம் என்று நீ நீலி கண்ணீர் வடிக்கின்றாய். அப்ப நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே உள்ள கடைகளை அடித்து நொறுக்கி கடைகளை சூறையாடி பிரியாணியை திருடி திண்டு நீ பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. போலீஸுடைய ஜீப்பை எரித்து போலீசாரை தாக்கி இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெளியாட்டத்தின் வாயிலாக பாரதத்தையே கேவலப்படுத்தி இருக்கிய, நாட்டினுடைய சொத்தை சூறையாடி இருக்கிய. இது ஓம் பாசையில சொல்றதா இருந்தா பாரத மாதாவை நீ கற்பழிச்சிருக்கிறன்னு அர்த்தமா இல்லையா? கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், காவி கயவர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கற்பழிப்பை நிகழ்த்திவிட்டு இவர்களுடைய அந்த தேச பற்று என்பது என்ன என்பது விட்ட வெளிச்சமாகிவிட்டது.